வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். லைஃப் ஹாரோஸ்கோப் சைட்டில் லைஃப் ஹாரோஸ்கோப் ஃபேமிலி ப்ரீஃபிங் காம்போ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கு. இந்த சர்வீஸை பற்றி எப்படி இருக்கும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள். இந்த ஃபேமிலி ப்ரீஃபிங் ஹாரோஸ்கோப் காம்போ அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஃபேமிலியில் ஒரு 3 or 4 or 5 மெம்பர்ஸ் இருப்பீங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், மதர் ஆர் ஃபாதர், சைல்டு, இல்லைனா ஹஸ்பண்ட், ஒய்ஃப், 2 கிட்ஸ். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. ஏதோ ஒரு வகையில் ஒரு சில பேருக்கு பிரதர், சில பேருக்கு சிஸ்டர். இப்போது எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். நான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, ஐ எம் த பாஸ், நான் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. எனக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங். நான் இந்தியாவிலேருந்து வேறு ஒரு கண்ட்ரி போகிறேன், இல்லை வேறு கண்ட்ரிலேருந்து வேறு இடத்துக்கு ஸ்டேட்டுக்கு மைக்ரேட் ஆகிறேன். மை சன் வாண்ட் டு பர்சீவ் அ கோர்ஸ் இயர். ஸோ அவர் தனியாக ஹாஸ்டலில் போய் படிக்கணும். இல்லைனா என் ஒய்ஃப் தனியாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, வெதர் ஷி கேன் மூவ் நவ் ஆர் நாட். ஸோ இப்போ என்னென்னா, இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளான் இருக்கும். பட் டோட்டல் ஃபேமிலிக்கு அது எப்படி செட் ஆகுன்றதை புரியாது, ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ இதுதான் ஃபேமிலி காம்போ ப்ரீஃபிங். ஸோ இந்த குழப்பத்துக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் தேடுறது, அதுதான் இந்த காம்போ. இது என்ன பண்ணியிருக்கோன்னா, இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்பையும் ப்ரீஃப் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ஒரு ஆண், ஒரு கணவர். உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உள்ள ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, கரண்ட் ட்ரான்சிஷன் என்ன ரோல் ப்ளே பண்ணுது, பர்த் சார்ட்டில் என்ன லக் இருக்குன்றத ஒரு சின்ன ப்ரீஃபிங். அதுக்கடுத்து உங்கள் ஒய்ஃப், அவங்க ஹாரோஸ்கோப்பில் அந்த லக் என்ன, அது என்ன தசாபுக்தி நடக்குது, அந்த பர்த் சார்ட் எப்படி இருக்குது, அதில் உள்ள பாசிட்டிவ் என்ன, அது உங்களோட எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, அதாவது உங்கள் ஹாரோஸ்கோப்போட அது எப்படி சிங்க் ஆகுது, அந்த ராசி எப்படி சிங்க் ஆகுது, லக்னா எப்படி சிங்க் ஆகுது, தசா எப்படி சிங்க் ஆகுது, அதை பேஸ் பண்ண ஒரு சின்ன ஒரு காம்போ. அடுத்தது உங்கள் குழந்தைங்க, லைக் கிட்ஸ்ன்னு எடுத்துப்போம், இல்லை பேரண்ட்ஸ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சப்போஸ் கிட்ஸ்ன்னு எடுத்துப்போம். இப்போது சன் இருக்கார், இல்லை டாட்டர் இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணணும். ஸோ தே வாண்ட் டு ட்ராவல், தே வாண்ட் டு ஸ்டே அவே, ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும். அப்போ அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கணும். வெதர் வி கேன் ஸ்பெண்ட் மணி, அது நம்ம அலோவ் பண்ணலாமா, அது ஓகேவா, அவங்க டைம் நல்லா இருக்கா, அவங்க சின்னவங்களாக இருக்காங்க, அந்த மாதிரி ஒன்று பண்ணால் ஓகேவான்னு நீங்கள் யோசிப்பீங்க. அப்போ தான் அந்த குழந்தையோட சார்ட்டை, அந்த பர்சனல் சார்ட்டில் உள்ள ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் அதோடைய ஜோடியாக் மூன் சைன், ப்ளஸ் அதோடைய அசெண்டன்ட், அதோடைய ட்ரான்சிஷன் எப்படி இருக்குது, அதோட தசாபுத்தி என்ன நடக்குது, அது பேரண்ட்ஸோட எப்படி கனெக்டாக இருக்குது. அதுக்கடுத்து அடுத்த சைல்டு, நெக்ஸ்ட்டு டாட்டர் ஆர் சன். ஸோ அவங்களுக்கு என்ன பீரியட் நடக்குது, அவங்களுக்கு என்ன யோகம் இருக்குது, அது ஃபேமிலிக்கு எப்படி ப்ளஸ் இருக்குது. குழந்தைங்க சார்ட்டில் அப்பா அம்மாவுக்கு லக் இருக்கா, அப்பா அம்மா சார்ட்டில் குழந்தைங்களுக்கு லக் இருக்கா, ஒய்ஃபோட சார்ட்டில் ஹஸ்பண்டுக்கு ஃபேவராக இருக்கா, ஹஸ்பண்டோட சார்ட்டில் ஒய்ஃபுக்கு ஃபேவராக இருக்கா, இப்படி கனெக்ட் பண்ணி சிங்க் பண்ணி பார்க்குறது தான் ஃபேமிலி காம்போ. இதை முதல்ல அப்சர்வ் பண்ணிவிட்டு எல்லாரோட ஹாரோஸ்கோப்பையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, இதுவே கொஞ்சம் நல்ல டைம் எடுத்துரும். ஸோ ஈச் ஒரு மினிமம் நம்ம ஒரு ஹாரோஸ்கோப்புக்கும் ப்ரீஃப் பண்ணுறதுக்கு ஒரு 3 to 5 minutes வச்சுப்போம் ரஃப்லி. அப்போ 4 ஹாரோஸ்கோப்பையும் ப்ரீஃப் பண்ண பிறகு அந்த 4த்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஐடியா வந்துடும். அதுதான் ஆஸ்ட்ராலஜியோடைய ஒர்க். ஸோ அதை கனெக்ட் பண்ணி ஒரு ஐடியா வரும்போது நீங்கள் ஈச் ஒரு கொஷின்ஸ் போட்டிருப்பீங்க. ஸோ ஐ ஹாவ் அ டவுட் வெதர் ஐ கேன் சேஞ்ச் மை ஜாப், வெதர் ஐ கேன் மூவ் டு another country, வெதர் ஐ கேன் பர்சியூ மை மாஸ்டர்ஸ் இயர், வெதர் ஐ கேன் ஜாயின் அ நியூ கம்பெனி நவ் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை குழந்தைங்களுக்காக ஏதாவது ஹெல்த், இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ், ஆர் ஒய்ஃப் மட்டும் தனியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி சூழ்நிலை, இல்லை பேரண்ட்ஸை டேக் கேர் பண்ண வேண்டி இருக்குது, பேரண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும் இந்த சிச்சுவேஷனில். பிகாஸ் சில பேருக்கு சிங்கிள் சைல்டு வித் பேரண்ட் ஆட் பண்ணுவாங்க, சில பேருக்கு பிரதர் ஆர் சிஸ்டர். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த காம்போவை அப்சர்வ் பண்ணி ஒரு ஃபேமிலியாக இருக்கும்போது, ஒரு ஃபேமிலியில் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அது அப்படியே அந்த இம்பாக்ட் இருக்கும், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், குழந்தைங்க சார்ட் தானே பெரியவங்களுக்கு பேசும். அப்படி கிடையவே கிடையாது. குழந்தைங்க சார்ட் பெரியவங்களுக்கு எப்படி பேசுனா, குழந்தைங்க சார்ட்டில் உள்ள லக் நல்லா இருந்ததுன்னா பேரண்ட்ஸ் நல்லா இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ எல்லாருக்கும் 7 சனி நடந்தால், எல்லாருக்கும் 7 சனி நடக்கலைன்னா, எல்லாருக்குமே டிரான்சிஷன் ஃபேவராக இருந்தால், எல்லாருக்குமே ஃபேவராக இல்லைன்னா, செமி குட் செமி பேடாக இருந்தால், ஸோ இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் உங்கள் கொஷின்ஸை உள்வாங்கி ஒரு சரியான கைடன்ஸ், ஒரு சரியான சொல்யூஷன் கொடுத்தா யூ கேன் மேக் அ கிளியர் பாயிண்ட் வாட் டு டூ நவ். அதுதான் ஃபேமிலி காம்போ ப்ரீஃபிங் அண்ட் உங்கள் கொஷின்ஸ்க்குள்ளான வாய்ஸ் கிளிப் சர்வீஸ். ஸோ இதை புரிஞ்சுட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு அது ரொம்ப ஒரு பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. தேங்க்யூ.